இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வேலூர் லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் சிட்டிங் எம்பியுமான கதிர் ஆனந்த் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் களமிறங்கியுள்ளார். கடந்த முறை குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஏசி சண்முகம் தோல்வியடைந்தார். ஆனாலும் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தார். அதற்காக கடந்த ஓராண்டாக தொகுதியிலேயே முகாமிட்டு மக்களை சந்தித்தார். இலவச கல்வி விழிப்புணர்வு, மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்தினார். மக்கள் ஆதரவு தனக்கு உள்ளது என உறுதி செய்த பின் களத்துக்கு வந்துவிட்டார். ஆனால் சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்துக்கு கட்சிக்குள்ளும் பொதுமக்களிடையிலும் நல்ல பெயர் இல்லை. அமைச்சர் துரைமுருகனுக்கு தன் மகனின் செயல்பாடுகளே பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளன. கடந்த தேர்தலில் திமுக தரப்பில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஏராளமான பணம் பதுக்கி வைத்துள்ளனர் என சொந்த கட்சியை சேர்ந்தோரே வருமான வரித்துறையினரிடம் போட்டு கொடுத்தனர். இதனால் தேர்தல் நிறுத்தப்பட்டது. சில மாதங்களுக்கு பின் தேர்தல் நடத்தப்பட்டு கடும் போராட்டத்தில் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார். அதேபோல் இந்த தேர்தலிலும் சிக்கல்கள் வரலாம் என துரைமுருகன் அச்சப்படுகிறார். சட்டசபை தொகுதி வாரியாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர், திமுகவில் உள்ளோர் கொள்கை பற்றுடையவர்கள், கட்சியினரை எதற்கும் எங்கு காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என வீரவசனம் பேசி வருகிறார். ஆனாலும் தேர்தலுக்கு முன்பாகவே என் மகனை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது என கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். போகும் இடங்களில் இதேபோல உருக்கமாக பேசுவதால் கட்சியினர் அவரை அதிர்ச்சியுடன் எதிர்நோக்குகின்றனர். கட்சியினர் மத்தியில்தான் இப்படி பேசுகிறார் என்றாலும் பொது இடங்களில் தொடர்ச்சியாக இப்படி பேசுவது கட்சி தலைமைக்கு பிடிக்கவில்லையாம். இதை ஒரு நெருக்கடியாக பார்ப்பதால் அவரை வேலூர் தொகுதியை தவிர்த்து வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளதாக கட்சியினர் சொல்கின்றனர். இதனால் லோக்சபா தேர்தலுக்காக திமுக 21 இடங்களில் போட்டியிட்டாலும் பொதுச் செயலர் என்ற முறையில் துரைமுருகன் பிரச்சாரத்திற்காக எங்கும் செல்லாமல் இருக்கிறார். அதற்கான காரணம் இதுதான் என கட்சியினர் கூறுகின்றனர். தமிழகம் முழுதும் கூட்டணிக்காக அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டியவர் துரைமுருகன். ஆனால் தன் மகனுக்காக வேலூர் லோக்சபா தொகுதியிலேயே முடங்கி கிடக்கிறார். அவர் சமீப காலமாக பேசும் கிண்டல், கேலி பேச்சுகள் கூட்டணி கட்சியினரையே முகம் சுளிக்க வைத்திருக்கின்றன. அதனால் மற்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்திற்கு அனுப்ப தலைமை விரும்பவில்லை. இதை அவரிடமே சொல்லிவிட்டதாக அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேட்பாளர் தேர்வு குழுவில் கூட அவருக்கு கட்சி தலைமை இம்முறை இடம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் அவர் மற்ற தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு செல்ல தலைமையிடம் முட்டி மோதுகிறார். தலைமை ஒப்புதல் அளித்தால் அவர் வெளியூர் பிரச்சாரத்திற்கு செல்வார், இல்லை என்றால் வேலூரிலேயே தான் இருப்பார் என திமுக முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறினார்.